மார்வல் ஸ்டுடியோஸோட ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ரீபூட் மூவி ஜூலை 25th ரிலீஸ் ஆக போகுது. கரெக்டாக இன்னும் 6 days தான் இருக்குது. ஆல் ஓவர் த வேர்ல்டு ரிலீஸ் ஆகிற இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவியோட ஓப்பனிங் வீக்கெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் டொமஸ்டிக்கில், அதாவது நார்த் அமெரிக்காவில் எவ்வளோ இருக்குங்கிறத டெட்லைன் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர்மேன் மூவியும் இந்த மாதம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஜுராசிக் வேர்ல்ட் மூவியும் இந்த மாதம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ சூப்பர்மேன் மூவி பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி $175 million கலெக்ட் பண்ணும் ஓப்பனிங் வீக்கெண்ட்ன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு. பட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் $120 to $130 million இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வீக்கெண்டில் பாக்ஸ் ஆஃபீஸை கலெக்ட் பண்ணி. பட் கிரிட்டிக்கலி கமர்ஷியலி இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ் தான். அப்படி இருக்கும்போது இதே மாதத்தில் ரிலீஸ் ஆகிற மார்வல் ஸ்டுடியோஸோட ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ரீபூட் மூவி எவ்வளோ கலெக்ட் பண்ணும் அப்படின்றத டெட்லைன் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. $100 to $110 million தான் டொமஸ்டிக்கில் நார்த் அமெரிக்காவில் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் கலெக்ட் பண்ணும். ஸோ இது சூப்பர்மேன் மூவியால் மார்வல் ஸ்டுடியோஸ்க்கு ஒரு பின்னடைவு தான்ற மாதிரியும் சொல்லப்படும். இது வரைக்கும் லைவ் ஆக்ஷனில் 3 ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவிஸ் வந்திருக்கு. 2005, 2007 and 2015 ரீபூட். இந்த 3 மூவிஸும் ஒன்றா சேர்ந்து பாக்ஸ் ஆஃபீஸில் $803 million கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. பட் ரிலீஸ் ஆக போகிற இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவி பார்த்தீங்க அப்படின்னா மார்வல் ஸ்டுடியோஸ்க்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஹோப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த ஹோப்பை இந்த மூவி எப்படி ஃபுல்ஃபில் பண்ண போகுது அப்படின்றது தெரியல. இந்த மூவியோட ஏர்லி ஸ்க்ரீனிங்ஸை பார்த்த ஆடியன்ஸ் ரிவ்யூவர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மூவி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ரீபூட் மூவிக்கான கேஸ்டிங் எப்போ கொஞ்சம் பேக்லாஷ் இருந்துச்சு. பெட்ரோ பாஸ்கல் இந்த ரீட் ரிச்சர்ட்ஸ்கிற கேரக்டருக்கு செட் ஆவாரான்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பட் பெட்ரோ பாஸ்கலோட ரீட் ரிச்சர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான காமிக் அக்யூரேட் ரீட் ரிச்சர்ட்ஸ். ஒரு சாதாரண சயின்டிஸ்டாக இருந்து ஒரு சாதாரண ஃபாதராக இருந்து சூப்பர் ஹீரோவாக இருக்க வேண்டிய நேரத்தில் எப்படி அதை மேனேஜ் பண்ணியிருக்காரு, எப்படி தன்னோட டீமை பில்ட் பண்ணி அதை கண்டெயின் பண்ணியிருக்காரு அப்படின்றத அழகாக இந்த மூவியில் காமிச்சிருக்காங்கன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மார்வல் ஸ்டுடியோஸோட